வணக்கம். இன்றைக்கு நம்ம குட், பேட், அக்லி அப்படிங்கிற நம்ம அஜித்குமார் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னங்கிறத நம்ம சிம்பிளாக நம்ம பேசிடுவோம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் ஒரு காலத்தில் கேங்ஸ்டராக இருக்கார். கேங்ஸ்டராக இருக்கிறனால அவருக்கும் அவருடைய மனைவியான த்ரிஷாவுக்கும் பிரச்சனை வருது. மனைவிக்காக கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு 15 வருஷம் சிறைச்சாலைக்கு சென்றுட்டு மீண்டு வராரு. ஒரு கடத்தல் கும்பல் அவருடைய பையனை கடத்திட்டு போயிடுறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலில் இருந்து வர நம்ம அஜித்குமார் எப்படி தன்னுடைய மகனை வில்லங்கிட்டெல்லாம் வில்லன்ட்ட இருந்து காப்பாற்றிட்டு திரும்ப அவருடைய குடும்பம் ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறதான் கதை. இந்த எப்பவுமே சொல்லப்பட்ட கதை இந்த படத்தில் எப்படி விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதை சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதே தெரியல. இது அஜித்குமார் படம் தானா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நமக்கு டவுட் வருது. படத்தில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை. படத்தில் எந்த விதமான த்ரில்லரும் கிடையாது. படத்தில் திரைக்கதை அப்படிங்கிற அம்சத்துக்கே முக்கியத்துவம் அப்படிங்கிறது சுத்தமாக கொடுக்கப்படலை. அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சே இந்த முழுக்க இந்த படத்தை நகர்த்திட்டு போயிடலாம். அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சே நம்ம இந்த படத்தை எப்படியாவது ரசிகர்கள் மத்தியில் நம்ம வரவேற்பை பெற்றலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் குட், பேட், அக்லி. நடிகர்களோட தேர்வு நல்ல நடிகர்கள் தேர்வாக இருந்திருக்கணும். வசனம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த மாதிரியான படங்களில் பெரிய நடிகர்களோட படங்களில் வசனம் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. வசனத்துக்கு கவனம் செலுத்தணும். அது போக இசை, பின்னணி இசைக்கு கவனம் செலுத்தணும். அது இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு காட்சிக்கும் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எடிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்தா ஒட்டு மொத்த படத்துலேயே நம்ம இப்போ குறிப்பிட்ட விஷயங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கில் எடுத்த மாதிரி தான் நமக்கு தெரியாத ஒழிய வேறு அஜித்குமார்கிட்ட நமக்கு அவருடைய நடிப்பை பாராட்டலாம், அவருடைய நடிப்பை ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. வெறும் மாஸ் மட்டுமே காட்டுறார் அஜித்குமார். சமீப காலங்களில் நிறைய இளம் இயக்குநர்கள் லோ பட்ஜெட் படங்களில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. நிறைய லோ பட்ஜெட் படங்களில் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த அதே நேரத்தில் நம்ம பெரிய நடிகர்கள் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் படம் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரிய நடிகர்கள் அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு மாஸ் டைலாக், ஏதோ ஒரு மாஸ் தனமான விஷயங்களை பண்ணால் போதும் நம்ம சினி ஃபீல்டில் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு எண்ணத்தில் படத்தில் நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல. வேணால் ஃபேன் பாய் படம்னு சொல்கிற மாதிரி அவர்களுடைய ரசிகர்கள் வேணால் அதை ரசிக்கலாம். ஒரு காமன் பர்சன், ஒரு பொதுஜனம், ஒரு காமன் மேன் இந்த படத்தில் ஈர்ப்பு வருமா அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி.